வணக்கம் லிசிகா. சென்னை ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரே நாளில் 140 கிலோ வரை கஞ்சா பிடிபட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர கஞ்சா மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஆவடி காவல் ஆணையரகமும் தீவிரமான கஞ்சா வேட்டையில் இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் அயப்பாக்கம் பகுதியில் இளைஞர்கள் சிலரை கஞ்சா பயன்படுத்துவதாக வந்த தகவலின் அடிப்படையில் பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் தயாளன் என்பவரை போலீசார் கைது செய்தார். அவர் சிறு சிறு பொட்டலங்களாக கஞ்சாவை வைத்து விற்பனை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை போட்டபோது அவர் தனது உறவினர் ஒருவரின் வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பதாக அங்கு கொண்டு சென்றார். அங்கு 100 கிலோ கஞ்சா பிடிபட்ட சம்பவம் போலீசாரையே அதிர்ச்சி அடைய செய்தது. பின்னர் அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் அவர் பைக் ரைடர் போல மலையேற்றம் செல்லக்கூடிய பைக் ரைடர்கள் பயன்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த பைக்குகளை வைத்துக் கொண்டு அதில் பைக் ரைடர்கள் செல்லும் உடைமைகளை மாட்டிக்கொண்டு ஒரிசா மாநிலம் சென்று அங்கு கஞ்சாவை மொத்த விலையில் வாங்குவதும், பின்னர் கூகுள் மேப் உதவியுடன் பைபாஸ் சாலைகளில் செல்லாமல் உள்ளூர் சாலைகள் வழியாகவே விசாகப்பட்டினம் வழியாக தமிழ்நாடு வரை அவர் உள்ளூர் சாலைகளில் பயணித்து கஞ்சாவை கொண்டு வந்து பின்னர் ஆவடி பகுதியில் அவர் பதுக்கி வைத்து சிறு சிறு பொட்டலங்களாக அதனை விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் கஞ்சாவை ஒரிசாவில் யாரிடம் வாங்கினார், இதற்கு பின்னணியில் வேறு எந்த கும்பல் உள்ளது, அதே போன்று சில்லறை விலையில் இங்கே ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் அவரிடம் கஞ்சாவை வாங்கி சென்றது யார் யார் என்பது தொடர்பான ஒரு முக்கிய தகவல்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அடுத்தடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் நபர்களை தொடர்ந்து கைது செய்வோம். போலீசாரின் இந்த கஞ்சா வேட்டை தொடரும் என ஆவடி துணை ஆணையர் பெரோஸ்கான் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி கஞ்சாவை தொடர்ந்து குட்கா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் அந்த நபர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் அது சார்ந்த நபர்களும் கைது செய்யப்படுவார்கள் என ஆவடி காவல் ஆணையரகம் தரப்பில் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆவடி காவல் ஆணையரக பகுதியில் ஆவடி காவல் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கண்டுபிடித்து ஒழிக்கும் விதமாக காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க தனிப்படைகள் ஏற்படுத்தப்பட்டு அவை தொடர்ந்து தீவிர சோதனைகளின் தீவிர வேட்டைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கிடைத்த தகவலின் பேரில் 4 அக்யூஸ்டு பிடிச்சி அவங்கள விசாரணை செஞ்சதில் ஆவடி ஜேபி நகர் அந்த பகுதியில் ஒரு வீட்டில் பதுக்கி இருந்த 100 கிலோ கஞ்சா அதை பறிமுதல் செய்யப்பட்டு அதோட ஒரு காரு 2 2 வீலர்ஸ் பறிமுதல் பண்ணியிருக்கோம். அவங்கள்ட்ட விசாரணை செஞ்சதில் மேலும் ஒரு அயப்பாக்கம் பகுதியில் ஒரு 2 அக்யூஸ்டு பிடிச்சி அவங்கள்ட்ட 40 கிலோ கஞ்சா, அது மட்டும் இல்லாமல் வலி நிவாரணி மாத்திரைகள் ஒரு 2000 டேப்லெட்ஸு அதை அவங்க போதை பழக்கத்திற்காக அதை பயன்படுத்துகிறாங்க. அதையும் கைப்பற்றியிருக்கோம். இது சொன்னால் மேல் விசாரணை மேற்கொண்டு இது எங்கேருந்து வந்துச்சு, அடுத்து யார் யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிற தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவை பறிமுதல் செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்படும். அது இல்லாமல் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுறது மற்றும் சொத்துக்கள் பறிமுதல் செய்வது போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து தொடர் நடவடிக்கையாக எடுக்கப்படும். இந்த வேல்யூ அப்ராக்சிமேட்லி 30 lakhs சொல்கிறாங்க. இல்லை கார் எல்லாம் சேர்ந்து மேபி அரௌண்ட் 40 lakhs. இப்போ இவங்க விசாரணையில் இவங்க ஆந்திரா மாநிலம் போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒடிசா பகுதியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப பகுதிகளுக்கு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இவங்க பொறுத்தவரையும் ஃபர்தராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டைரெக்டாக போயிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல. இப்போ மற்ற கஞ்சா வியாபாரிகள் வரவங்களுக்கு 10 கிலோ 5 கிலோ அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்கள பிடிச்சாதான் அடுத்து ஃபர்தராக நம்ம இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ்லாம் 21 years 19 years அப்படி தான் 2 வீலர்ஸ்லேயே போகிறாங்க. 2 வீலர்ஸ்லேயே போயிட்டு விசாகப்பட்டினம் வரையும் போயிட்டு அங்கே உள்ள சில நபர்கள் மூலம் ஒடிசா பகுதியில் வாங்கிட்டு வரதா தெரியுது. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நடவடிக்கை எடுக்கும்.